ஸோ கைஸ் சன்செட் இப்போ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நிலா பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் சாஃப்ட் பிளாஸ்டிக் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். லுக்கானா ஸ்கிப் ஜாக்கில் ஒயிட் கலரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா காஸ் பண்ணிவிட்டு லூரை வந்து ஃபுல்லாக சிங்க் பண்ண விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப் பண்ணோன்னா பாட்டமில் உள்ள ஸ்பீசிஸ்லாம் நல்லா அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹாப் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 seconds வெயிட் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த லூர் சிங்க் ஆனதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி ஹாப் பண்ணணும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சாஃப்ட் பிளாஸ்டிக் ட்ரை பண்ணும்போது ஒரே மாதிரி மெத்தட் ஜஸ்ட் காஸ்ட் பண்ணி ரிட்ரீவ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஹாப் பண்ணுற மெத்தட் அண்ட் ரிட்ரீவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி இந்த மாதிரி ரிட்ரீவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகேஸ் பார்த்திங்கன்னா அலை பயங்கர ரஃப்பாக இருக்குது. ஸோ தெரியுதா, நிலாவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தண்ணியில் நல்லா பலப்பலம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலாவோட அந்த ரிஃப்ளெக்ஷன்லேயே கரெக்டாக காஸ்ட் பண்ணி ரிட்ரீவ் பண்ணும்போது எனக்கு நான் ஆல்ரெடி பிடிச்சிருக்கேன். அது எல்லா டைமும் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஸோ அகெயின் நான் அதே மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். நைட் டைம்னால வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃப்ளாஷ் லைட்டை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நான் அப்படியே சிங்க் பண்ண விட்டு ஹாப் பண்ணுறேங்க. நான் ஃபுல்லாக சிங்க் பண்ண போகிறதில்ல, ஏன்னா பேசிகிட்டே எங்கே காசு பண்ணேன்னு தெரியல. ப்ராப்பராக காசு பண்ணி ஃபுல்லாக சிங்க் பண்ண விட்டு இந்த மாதிரி ஹாப் பண்ணி ஆல்ரெடி எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் அதே மாதிரியே ட்ரை பண்ணுவோம், பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தார். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நைட் ஃபிஷிங் போகிறதில்ல, ஏன்னா வந்து கல்லில் அதிகமாக மாட்டோன்னு தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக போக மாட்டாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஒரு கேட்டார்னா, நைட் ஃபிஷிங்லாம் பண்ணும்போது கல்லில் அதிகமாக மாட்டுமே ப்ரோ, எப்படி நீங்கள் ஃபிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு ட்ரிக் ஒன்று யோசித்தேன். கடைசியில் ஆக்சுவலாக நான் ஒரு 1-2 ட்ரிப்பாக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருட்டாகிறதுக்கு முன்னாடியே வந்து கல்லெல்லாம் ஓரளவுக்கு தெரியும்ல. ஸோ தெரியும் போது என்ன பண்ணுவேன்னா, நான் ரேண்டமாக ஒரு 5 to 10 காஸ்ட் பண்ணிவிட்டு ஹேண்டில் வந்து ரிட்ரீவ் பண்ணி பார்ப்பேன். ரிட்ரீவ் பண்ணும்போது வந்து அது எத்தனை ரிட்ரீவலில் கல்லுக்கிட்ட வருதுங்கிறத கவுண்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 கிராங்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுக்கிட்ட வந்துடும். அண்ட் அதை கவுண்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸ்ட்ரைக் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எண்ணி வச்சுப்பேன். தென் இப்போ இருட்டானதுக்கப்புறம் வந்து காஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு எனக்கு 35 வந்ததுன்னு சொன்னல, ஒரு 25-30லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு டிப்பை நல்லா தூக்கி சாஃப்ட் பிளாஸ்டிக்காக மேலே எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் உள்ள கல்லுங்கள்லாம் எனக்கு அதிகமாக மாட்டுறதில்லை. சில நேரம் அன்எக்ஸ்பெக்டடாக தூரத்துலேயே மாட்டும். அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுறனால எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்நாக் ஆகிறதில்லை, ஏன்னா அந்த கல்லுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து லூரை தூக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை கவுண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்து கரெக்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஃபுல் மூன் டைமில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஃபுல் மூனுக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடிலாம் வந்து நைட் ஃபிஷிங் ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் ரொம்ப நேரமாக ஒயிட்டு ட்ரை பண்ணியாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரேடியம் ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து லுக்கானாவோட ஷாடு தான். லுக்கானா சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸில் செயில்ஃபின் நினைக்கிறேன் இதோட மாடல் பேர். நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக்கு தலைவர் மிஸ் ஆகாது. ஸோ கைஸ் வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி வந்திருக்குன்னு கூட தெரியல, எனக்கு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லை. காலேஜ் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால இப்போ வீடியோஸ் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க முடியலை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ரெக்கார்ட் பண்ணது தான். எதுவுமே நான் வீட்டில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ எப்படி இருக்குங்கிறதும் நான் செக் பண்ணலை. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ வந்து எப்படி எடுக்கலாங்கிறது மாதிரி நான் யோசிப்பேன். அதனால தான் நான் அதிகமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மீனுமே பார்த்திங்கன்னா பிடிச்சது கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட இல்லை மோர் தென் 1 month ஆயிருச்சு. ஸோ இப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபிஷ்ஷு பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கலை. பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா அது கையில் வச்சு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. பை பாய்.